श्रीमहागुरभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तमूर्तिनं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 9வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். சுஹ்ருன் மித்ரார்யுதாசீன மத்யஸ்தத்வேஷ்ய பந்துஷோ சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்தர்விசிஷ்யதே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 9வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, நம்மை போன்ற சாதாரண பாமரர்கள், நீங்கள் கேட்குறவா, நம்மை போன்றவர்களுக்கும் யுக்தர்கள் என்று போன ஸ்லோகத்தில் பார்த்தோமே, அப்பேற்பட்ட யோகிகளுக்கும் மோட்சம் பெறுவதற்கு தகுதியுடையவர்கள், பகவானால் விரும்பப்படுகிறவர்கள், அவளுக்கும் இருக்கும் அந்த வித்தியாசத்தை, நமக்கும் அவர்களுக்கும் இருக்கும் வித்தியாசத்தை அழகாக கோடிட்டு காட்டுறாராம் நம்மளோட கிருஷ்ணர். இந்த இடத்தில் அந்த ஒரு மகான்களின் சமபாவனை எப்படி இருக்கும் என்று அழகாக இந்த இடத்தில் ஒரு உதாரணத்தோடு சொல்கிறாராம் நம்ம கிருஷ்ணன். அப்போ கிருஷ்ணன் சொல்கிற விஷயம் என்ன என்றால், இந்த யோகிகள், இந்த யுக்தர்கள் தங்களுக்கு பிடித்தவர்களையும் தங்களுக்கு பிடிக்காதவர்களையும், தங்களுடைய சொந்தக்காரர்களையும், தங்களுக்கு எந்த விதத்திலும் சொந்தமே இல்லாதவர்களையும், தங்களுக்கு நண்பர்களாக இருப்பவர்களுக்கும் தங்களுக்கு எதிரிகளாக இருப்பவர்களையும், சாதுக்களை நல்லவர்களாக இல்லாமல் தீய செயல்களில் ஈடுபடும் பாவிகளையும் சமமாகவே காண்பார்கள் என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். மீண்டும் மற்றொரு முறை சொல்லணும், இந்த ஒரு விஷயத்தை அழகாக சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இந்த யோகிகள், இந்த யுக்தர்கள் தங்களை பிடித்தவர்களையும் தங்களை பிடிக்காதவர்களையும், தங்கள் நண்பர்களையும் தங்கள் எதிரிகளையும், தாங்கள் விரும்புவர்களையும் தாங்கள் வெறுப்பவர்களையும், சாதுக்கள் புண்ணியத்தை செய்த புண்ணியாத்மாக்களையும், அந்த புண்ணியம் என்றால் எதுனே தெரியாமல் இருக்கும் பாவிகளையும் சமமாகவே பார்ப்பார்கள் என்று அழகாக, இது ஒவ்வொரு இரட்டையிலையும் பார்த்தோம் என்றால் அது ஒன்றுத்துக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். நல்லது தீயது, நல்லவர்கள் தீயவர்கள், நண்பர்கள் எதிரிகள், எந்த விதத்திலேயாவது சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள், சொந்தமே இல்லாமல் நமக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருப்பவர்கள், இப்படியெல்லாம் இருக்கே, இப்படி இருக்கும் அனைவரையும் சமமாகவே காண்பார்கள் என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். அதாவது இவர்களில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல், இவர் எனக்கு பிடிக்கும், இவர் இங்கே வரணும், அவர் எனக்கு பிடிக்காது, அவர் முகத்தில் முழிக்கவே கூடாது என்றெல்லாம் அவள் அந்த மாதிரி பிரித்தே பார்க்க மாட்டாளாம். அனைவருக்குள்ளேயும் ஒரே இறைவன் தான் இருக்கிறார் என்ற அந்த தத்துவத்தை உணர்ந்து அனைவருக்குள்ளே இருக்கும் அந்த இறைவனை நேசிக்கும் வழியாக அவர்களையும் நேசிப்பார்கள் இவர்கள் என்று அழகாக சொல்கிறார் நம்ம கிருஷ்ணன். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 9வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாः சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.